அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 தேர்வுகள், குரூப் 2 தேர்வுகள்லாம் நமக்கு என்ன அப்படின்னா அண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட குரூப் 2 தேர்வுகளுக்கு இன்னுமே சரியா 100 நாட்கள் இருக்கு. குரூப் 1 தேர்வுக்கு 72 நாட்கள் இருக்கு. சோ இந்த காலகட்டத்தை நம்ம சரியா பயன்படுத்தி நமக்கு தமிழ்நாடு அரசுல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போறோம். சோ இந்திய தேசிய இயக்கத்துல பிரிட்டிஷாருக்கு எதிரான கலகங்கள் மற்றும் போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பார்ட் பார்க்க போறோம். அதாவது 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மலைவாழ் மக்களினுடைய புரட்சி, சித்து மற்றும் கங்கு, சந்தால் ரிபெலியன், இந்த மாதிரி நிறைய புரட்சிகள் இருந்தது. சோ இந்த புரட்சிகள் எல்லாத்தையுமே நடத்தினவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா சிறு ஆட்சியாளர்கள், பழங்குடியின தலைவர்கள், தென்னிந்திய பாளையக்காரர்களா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே விவசாயிகள், மலைவாழ் மக்கள் மற்றும் தங்கள் போர் வீரர்களோட ஆதரவுல தான் என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. இந்த கலகங்கள் மற்றும் போராட்டங்களோட நோக்கம் ஆங்கிலேயர்களை தங்கள் பகுதியிலிருந்து விரட்டி விடுறது அல்லது முற்றிலுமாக ஒழிச்சிடுறது தான். சோ ஆட்சியை இழந்த இந்திய ஆட்சியாளர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துறது அப்படின்றது அதோட நோக்கமா இருந்தது. சரியா? 1857 ரிவோல்ட்ல அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இரண்டாம் பகதூர் ஷாவை கொண்டு உட்கார வைக்கணும் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 1857 புரட்சிக்கு அப்புறமா ஆங்கிலேய ஆட்சியினுடைய தன்மை என்ன செய்யுது அப்படின்னா மாறுபடவே குடியானர்கள் மற்றும் மலைவாழ் மக்களினுடைய போராட்டங்களோட தன்மையும் என்ன செய்யுதுன்னா மாறுபட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா நில வருவாய் மதிப்பீட்டுக்கும் வரி வசூலிக்கக்கூடிய புதிய கொள்கையை என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. ஆங்கிலேயர்களின் நிலத்தின் மதிப்பீடு அதன் விளைத்திறன் அடிப்படையில் அமைந்திருந்தது. முக்கியமான ஒரு பாயிண்ட். மேலும் நிலவரி என்ன செஞ்சாங்கன்னா பணமா தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எந்த விதமான பொருளாவும் கிடையாது. 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா நிலவரி பணமா இருந்தது. நில விற்பனை, அடமானம், சொத்து மாற்றம் இது எல்லாத்துக்குமே பணம்ன்றது தேவைப்படுது. சோ இதனால அனைத்து மக்களுக்கும் கடன் கொடுக்கறவங்க எல்லாரையுமே சார்ந்துதான் இருக்க வேண்டி இருந்துச்சு. சோ பணம் அவங்க கிட்ட இருந்ததுனால வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்களை நம்பிதான் இருந்தாங்க. இந்த நிலக்குத்தகை பிரச்சனை விவசாயிகளுக்கும் நிலச்சுவாண்டாரர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுல ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயரினுடைய இந்த புதிய விவசாய கொள்கையால ஜமீன்தாரர்கள், ஆங்கில பிரதிநிதிகள், வட்டி கடைக்காரர்கள் இவங்க எல்லாருமே பழங்குடியினரோட பகுதிகளுக்கு போய் அங்கெல்லாம் ஆங்கில அதிகார வர்க்கத்தினரோட ஆதரவோட பழங்குடி மக்களை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலவரிய பணமா தான் கட்டணும். இப்ப பணம் எல்லார்கிட்டயும் இருக்குமா அல்லது வரி கட்டக்கூடிய அளவுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த குடியானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட விளைவிக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் கொடுத்து அதை விட மிகுதியான பணத்தை வட்டிக்கு வாங்குவாங்க. சோ அப்ப அவங்க என்னன்னா அதிகார வர்க்கத்தோட அவங்க பழங்குடியினர் மக்களை சுரண்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ பழங்குடியினர் நிலமற்ற தொழிலாளர்களா மாறாங்க. நாளடியில வட்டிக்கு வட்டி அதிகமாகுது, நிலத்தை இழக்க வேண்டிய சூழல் வருது, கொத்தடிமைகளா மாறுறாங்க. இதனால பழங்குடியின மக்களினுடைய சமுதாய வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படுது. காலப்போக்குல ஏழ்மை நிலை அடைந்த இந்த பழங்குடியினர் இறுதியில ஆயுதம் இயந்திரத்தை தவிர வேற வழியே இல்ல, இப்ப கத்தியின் மூலமா புரட்சி செய்யணும், நம்மள அந்த இடத்த விட்டு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ நிலச்சுவாந்தார்களும் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்களும் பின்னணியில பக்கபலமா ஆங்கில அரசு இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா இவங்க வாங்கி அங்கே கொடுப்பாங்க. சோ அப்ப ஆங்கில அரசு பின்னாடி இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இவங்களை ஃபுல்லா சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதெல்லாமே இவங்களுக்கு பின்னாடிலாம் ஆங்கிலேயர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து கொண்ட விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இயற்கையாகவே போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன கிடையாதுன்னா நவீன தொழில்நுட்பம், போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்ல. சோ இது எல்லாத்தையும் வச்சிருந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா கலகங்களை ஒடுக்கி வெற்றி பெறாங்க. அப்ப என்னென்ன கலகங்கள் எப்ப நடந்தது அப்படின்னு பாக்கலாம். முதல் எழுச்சி எப்போ அப்படின்னா சந்தால் ரிபெலியன் 1857க்கு முன்னாடி நடந்த புரட்சிகள் இதெல்லாமே. அப்ப சந்தால் ரிபெலியன் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1854, 55, 56, 72, 82 இந்த பகுதிகளில் ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் மலைக்குன்றுகள்ல தான் நடக்குது. இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினவங்க நமக்கு நம்ம 11th புக் அதுல பாத்திருப்போம், சித்து மற்றும் கனு. ஆனா மஞ்சி, தாபு கோஷர் இவங்களும் அதுல இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தால் ரிபெலியன் பாத்தீங்கன்னா நம்மளோட 11th புக்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்கும். சோ நில குத்தகை உயர்வு, நிலத்துக்கான குத்தகை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உயர்ந்திருக்கும். நிலத்துக்கான குத்தகை உயர்ந்திருக்கும். வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க, கடனை கொடுக்கற வரைக்கும் அதாவது கடன் நான் எங்க கிட்ட வாங்கிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அடக்குமுறை வேற மாதிரி இருக்கும். ஜமீன்தாரர்கள், வருவாய் அதிகாரிகள், காவல்துறையோட அடக்குமுறையால சந்தால் மலைவாழ் மக்கள் எல்லாமே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ அதாவது பிரிட்டன் அரசு நியாயமற்ற உத்தரவுகளை எதிர்த்துதான் அந்த சந்தால் கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்றாங்க. 1855 ஜூன் 30 இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த கிளர்ச்சி ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது.
அதாவது பீகார், அந்த ஜார்க்கண்ட் மாநிலம், அந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்கன்னா மேல் ஜாதியின நில உரிமையாளர்களினுடைய அதிகாரம் மற்றும் ஊழல்களை எதிர்த்து இந்த ஈடுபடுறாங்க. சோ 1855 ஜூன் 30 தொடங்கப்பட்ட இந்த கிளர்ச்சிய எப்ப தொடங்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். 1855 ஜூன் 30 தொடங்கப்பட்ட இந்த கிளர்ச்சியை ஒடுக்கிறதுக்காக 1855 நவம்பர் மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்தை பிரிட்டன் அரசு போடுறாங்க. அதாவது 1856 ஜனவரி 3 வரைக்கும் அந்த கிழக்கு இந்தியால இது நீடிக்குது. ராணுவ சட்டம் ஒண்ணு போடுறாங்க, அது நீடிக்குது. இது திரும்ப பெறப்பட்ட போது சந்தால் மக்கள் பிரிட்டன்களுடைய விசுவாசமான படைகளினுடைய கொடூரங்களுக்கு ஆளாகி உயிர் தியாகமே செஞ்சிருப்பாங்க. சோ அதாவது இவங்களுடைய ஜமீன்தாரர்களினுடைய ஊழல், கந்துவட்டி அந்த மாதிரி முறைகளை சகித்து கொண்டு சில எதிர்ப்புகளை காட்டிக்கிட்டு இருந்தவங்க நாளடைவில் என்ன பண்றாங்கன்னா ஆயுதம் ஏந்திய புரட்சியாக என்ன பண்றாங்கன்னா ஈடுபடுறாங்க. சோ கல்வியறிவு இல்லாத பழங்குடியின மக்களை ஏமாத்தி அவங்கள தங்களுக்கு அடிமைகளா மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி தொழிலாளர் ஒப்பந்தக்காரர்களுக்கு கீழே சந்தாலின பெண்கள் நிறைய பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதை எதிர்த்துதான் சித்து மற்றும் கன்ஹ் என்ன பண்றாங்க, சாந்து பைரவ், சரிங்களா, அந்த மாதிரி பழங்குடியின தலைவர்கள் தங்கள் இனத்தின் மீதான வன்கொடுமைகளை எதிர்த்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. சோ 10,000 சந்தையாளர்கள் அணிதிரண்டு நில உரிமையாளர்களுக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சோ இந்த திடீர் புரட்சியை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன படையை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அனுப்புறாங்க. சோ அது வெற்றி பெறாமல் போனோடனே கிளர்ச்சி வலுவடைய தொடங்குது. கடைசியில தான் பெரிய படையை அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய எப்படி சொல்றது அப்படின்னா ஆயுதங்கள் இருக்கு, சரிங்களா, பீரங்கிகள் இருக்கு. அப்ப இவங்க வச்சிருந்ததெல்லாம் ஈட்டி, வேலு, கம்பு மட்டும்தான். சோ அதாவது 7வது படைப்பிரிவினுடைய துடுப்புகளும் 40வது படைப்பிரிவினுடைய துடுப்புகளும் வரவழைக்கப்படுது. சோ 1855 ஜூலைல இருந்து 1856 ஜனவரி வரைக்குமே நடக்குது. சோ நிறைய இடங்கள் சூரி, ரகுநாத்பூர், அங்கோத்ரா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொடூரமாக நசுக்கப்படுறாங்க. முர்ஷிதாபாத் நவாபாலம் வழங்கப்பட்ட யானைகள் சந்தாளர்களினுடைய குடிசையை இடித்து என்ன பண்றாங்கன்னா அந்த சந்தையாளர் மக்களினுடைய அந்த குடிசைகளை இடித்து தடைமட்டமாக்குறாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த வன்முறைக்கு எதிராக இந்த கிளர்ச்சி வருது. சோ அப்ப பீகார்ல நடந்ததா ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய முண்டா இன பழங்குடியினர், சோ இவங்களோட தலைவர் யாருன்னா பிர்சா முண்டா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா. சோ இந்த கிளர்ச்சியை கடுமையா என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒடுக்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சன்னியாசி கழகம். இந்த கழகமும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு கழகமாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சோ சன்னியாசி கிளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா வங்காளம் மற்றும் கிழக்கிந்தியால, அதாவது 1763 இருந்து 1800கள்ல வங்காளம், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்து சன்னியாசிகளாலும் முஸ்லிம்களினுடைய பகீர்களாலும் நடத்தப்பட்ட ஒரு ஆயுத புரட்சி அப்படின்னு சொல்லலாம். சன்னியாசி மலைவாழ் மக்களினுடைய புனித தலங்களை பார்வையிடுறதுக்கு பிரிட்டிஷார் தடை விதிச்சிருவாங்க. சோ அதுக்கு எதிராக நடந்தது. அதாவது பல நூற்றாண்டுகளாக சன்னியாசிகளும் பக்கீர்களும் புனித தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் இவங்களோட கடுமையான அந்த போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வரி விதிப்பாங்கல்ல, ஜெசியா வரி விதிப்பாங்கல்ல, அந்த புனித பயண வரி, அது அக்பர் ரத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜெசியா வரி, இந்த வரி என்ன பண்றாங்கன்னா கடுமையாக்குறாங்க. அப்ப 1770 எல்லாம் கடுமையான பஞ்சம். அப்ப இந்த வரிகள்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல நிறைய தலைவர்கள் வர்றாங்க. யார் அப்படின்னா மனோஜ் ஷா, பண்டிட் பவானி சரண் பகத், தேவி சௌதுர்னி, இவங்க எல்லாருமே இதுக்கு தலைமை தாங்குறாங்க. சோ இந்த படைகள் பாத்தீங்கன்னா இந்த எழுச்சியை கடுமையா ஒடுக்குறாங்க. 1771 எல்லாம் ஆயுதமற்ற 150 சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா தூக்கிலிடப்படுறாங்க. சோ ஆங்கிலேய எதிர்ச்சிக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற முதல் பெரிய சுதந்திர போராட்டங்கள்ல இது ஒன்றா கருதப்படுது. எது அப்படின்னா அந்த சன்னியாசி கழகம். இத பத்தி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தன்னோட ஆனந்த மடம் நாவல்ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கிளர்ச்சி அடிப்படையாக கொண்டுதான் வந்தே மாதரம் பாடல் இதுல இருந்துதான் உருவானது அப்படின்னு ஒரு கான்செப்டும் சொல்லுவாங்க, சரிங்களா. சோ அந்த அளவுக்கு என்னது அப்படின்னா இது ஒரு முக்கியமான கிளர்ச்சியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவார் கிளர்ச்சி. என்ன கிளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவார் கிளர்ச்சி. இந்த சுவார் கிளர்ச்சியுமே பாத்தீங்கன்னா பெங்கால்ல நடைபெற்ற ஒரு கிளர்ச்சியாக தான் பார்க்கிறோம், சரியா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதினாப்பூர், அதாவது 1766 இருந்து 1834 இடைப்பட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களை உள்ளடக்கிய ஜிங்கில் மஹால் அப்படின்ற பகுதியில தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பழங்குடியின மக்களால் நடத்தப்பட்ட ஒரு விவசாய பழங்குடியின கிளர்ச்சி. அப்ப இதுவும் ஒரு விவசாய பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா மிட்னாப்பூர் தான் அதுல ரொம்ப முக்கியமான இடம், மதினாப்பூர், சரியா. ஈஸ்வர்சந்திர வித்யாசாகருடைய ஊர் மிட்னாப்பூர். சோ இது பாத்தீங்கன்னா இதனுடைய தலைவர்கள், அதாவது இந்த சுவார் கிளர்ச்சியினுடைய தலைவர்களாக யார் யார் இருந்தா அப்படின்னா
துர்ஜன் சிங், ராஜா மது சிங் 2 பேர் இருப்பாங்க. துர்ஜன் சிங், ராஜா மது சிங். கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அடக்குமுறை, நில வருவாய் கொள்கைகள், பழங்குடியினருடைய பாரம்பரிய நிலங்களை அபகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, மேலும் பஞ்சம் மற்றும் நிலவரி உயர்த்துறது அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா சுவார் மலைவாழ் மக்கள் நடத்தின ஒரு எழுச்சி தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுவார் அப்படின்றது என்னன்னா காடுகள்ல வாழ்ந்த பூமிச் பழங்குடியினர். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பூமிச் பழங்குடியினரையும் கிராமப்புற பாதுகாப்பு படையில் இருந்த பைக்கர்களையும் குறிக்க பிரிட்டிஷ்காரால பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். சோ அதிகப்படியான வரி மற்றும் பஞ்சத்தால பாதிக்கப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா அடக்குமுறை எதிர்த்து நடத்தின ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி. அடுத்தது என்னன்னா ஹோப் கிளர்ச்சி. இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புத்தகங்கள்ல எங்கேயுமே இருக்காது. சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பயன்படுத்திக்கணும். சோ ஹோப் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எங்க நடந்தது? சோட்டா நாக்பூர் பகுதிகளில் நடைபெற்றதா என்னது அப்படின்னா இந்த ஹோப் கிளர்ச்சி. ஆங்கிலேயரோட ஒரு புதிய நில வருவாய் கொள்கையை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பீடபூமியில நடந்த ஒரு கிளர்ச்சி 1820 இருந்து 1837. எக்ஸாக்டா வந்து ஈஸ்வர்சந்திர வித்யாசாகரோடைய பீரியட், அவருடைய இந்த பிறந்த அந்த பீரியட். சரிங்களா? சரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான காரணங்கள் என்னன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து நிறைய அந்த நில வருவாயை வந்து அதிகரிச்சது. வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க மற்றும் இடைத்தரகர்களால கோபமடைந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியினுடைய ஹோ மற்றும் முண்டா மலைவாழ் மக்கள் நடத்தின ஒரு புரட்சி. எந்த மலைவாழ் மக்கள், எந்த எழுச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிலங்களை ஆக்கிரமிச்சுக்குவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்கல்ல பணமா தான் கொடுக்கணும். அப்ப என்கிட்ட பணம் இல்ல, அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் நிலத்துல விளைஞ்சதை கொண்டு போய் பணத்தை வாங்க, அது பத்தலைன்னா இன்னும் அதிகமா வட்டிக்கு வாங்குவேன். அப்ப அந்த வட்டிக்கு வாங்கினதுக்காக என்ன பண்றது, நாளடைவுல என் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிறது. சோ அந்த மாதிரி பிரிட்டிஷார் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்களால ஏற்பட்ட அந்த இடைத்தரகர்களால கோபமடைந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியினுடைய ஹோ மற்றும் முண்டா மலைவாழ் மக்கள் நடத்தினதுதான் இந்த ஹோ கிளர்ச்சி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கோல் கிளர்ச்சியாகவும் என்ன செய்யும் அப்படின்னா மாற்றமடையும். இந்த இருக்கு பாத்தீங்களா அடுத்து. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கோல் கிளர்ச்சி என்னது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சி. நம்ம எப்படி வந்து சந்தால் ரெபல்லியன் ரொம்ப முக்கியமானதோ கோல் கிளர்ச்சி காலவரிசைப்படுத்துக்கன்னு கேட்கலாம். கோலுக்கு அடுத்துதான் சந்தால் வரும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 831 கோல் கிளர்ச்சி. சரிங்களா? 1831 1832. சரிங்களா? மோஸ்ட்லி என்னன்னா அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி அதை சுத்தி தான் நடக்கும். ஸோ ஜார்க்கண்ட் பகுதிகளில் நடக்கக்கூடியது. ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவினுடைய சோட்டா நாக்பூர் சிங்கும் பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியினர் ஆங்கிலேயர்கள் மற்றும் வெளியாட்களுக்கு எதிராக நடத்தின ஒரு புரட்சி தான் கோல் கிளர்ச்சி. சீக்கியர்கள் மற்றும் முஸ்லிம்கள் நிலங்களை பெற்று இங்க குடியேறினதுனால கோபமடைந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த கழகத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோட்டா நாக்பூரோட அரசர் என்ன பண்றாருன்னா பழங்குடியினரினுடைய நிலங்களை வெளியாட்களுக்கு என்ன பண்றாருன்னா குத்தகைக்கு விடுறாரு. அதனால பொருளாதார சுரண்டல் ஏற்படுது, நில உரிமை பறிக்கப்படுது. இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா புத்த பகத். அதே மாதிரி 2 பேர் வருவாங்க, பின்த்ராய், ஜோவா பகத் அப்படின்றவங்க எல்லாம். சோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, நிலங்களை அபகரித்த வெளியாட்களோட சொத்துக்கள், அந்த வெளியாட்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சொத்துக்களை சூறையாடி வீடுகளுக்கு எல்லாம் போய் தீய வச்சு விட்டு வந்துருவாங்க. யார் அப்படின்னா அந்த கோல் மக்கள். சோ கடைசியில யார் இந்த கிளர்ச்சியை ஒடுக்குனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தாமஸ் வில்கின்சன் தலைமையிலான ஒரு படைகளாலதான் இந்த கிளர்ச்சி ஒடுக்கப்படுது. போர்ல புத்த பகத் கொல்லப்படுறாரு. பின்த்ராய் என்ன பண்றாருன்னா 1832 சரணடைஞ்சு என்ன பண்ணிடுவாருன்னா மார்ச் 19 இறந்துருவாரு. சோ இந்த கான்செப்டாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கந்த் எழுச்சி. நிறைய கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்கு இல்லையா? சோ வந்து நம்ம வந்து சில இது மட்டும்தான் நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள்ல கொடுத்துருப்பாங்க. சோ அதனாலயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சோ கந்த் எழுச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மலைவாழ் மக்களினுடைய ஒரு போராட்டமாக தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. இந்த மலைவாழ் மக்களினுடைய போராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கும். பாட்னா அங்க நடக்கும். சரிங்களா? 1837 to 56. அப்போ இதோட தலைவராக இருந்தது யார் அப்படின்னா சக்ரா பிசாய் அப்படின்ற ஒருத்தர். ஒடிசாவினுடைய கும்ஹார், பாட்னா, கலஹாண்டி இந்த மாதிரி பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஒடிசா மற்றும் அதன் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்த கோண்ட் பழங்குடியினர். இது இந்த கந்த் கிளர்ச்சியோட தொடர்புடைய பழங்குடி எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். கோண்ட் பழங்குடியினர் அவங்க நடத்தின ஒரு கிளர்ச்சி. இவங்களுக்கு என்னன்னா நில உரிமை பறிக்கிறது, புதிய வரிகள் மற்றும் பழங்குடியினரினுடைய சமூக சமய வாழ்க்கைகள்ல பிரிட்டிஷ் தலையிட்டது, இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். அதாவது கந்த் மலைவாழ் மக்கள் மனிதர்களை பலியிடக்கூடிய பழக்கத்துக்கு பிரிட்டிஷ் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இதனால கந்த் மக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அதாவது அத ஒரு ஒரு இன்டைரக்டா சொல்லுவாங்க, பட் உண்மையும் அதுதான். அது மனித வழிமுறைன்றது அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல இருக்கும். இவங்க இதை சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம நிறைய வரி விதிக்கிறது, நில உரிமையை பறிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அகோம் புரட்சி. இது ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது இந்த அகோம் புரட்சி அப்படின்றது. சரி, இந்த அகோம் கிளர்ச்சி எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் பகுதிகளில் நடந்தது. 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்திய ஆண்டு. சரிங்களா? இந்த அகோம் கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா கோம்தார் கோன்வார் அப்படின்ற ஒருத்தர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகோம் குடும்பத்தினுடைய இளவரசர் தான் கோம்தார் கோன்வர். அவரோட தலைமையில தான் இந்த கிளர்ச்சியும் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். யாண்டபு உடன்படிக்கை இருக்கு இல்லையா, முதலாம் பர்மிய போருக்கு அப்புறமா வந்து யாண்டபு உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகும். எப்போ 1826ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியை விட்டு, அந்த யாண்டபு உடன்படிக்கைக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறாம தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்றதால அகோம் மன்னராட்சியில வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது வந்து அசாம் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஆங்கிலேயர்களுடைய அந்த போருக்கு அப்புறமா அசாமை விட்டு விலகுவாங்க நம்பிய அகோம் தலைவர்கள் அவங்க வாக்குறுதியை மீறி நிலத்தை அபகரிச்சுக்குருவாங்க. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புரட்சி அப்படின்றது நடக்கும். சோ வந்து இதை வந்து யார் முறியடிப்பா அப்படின்னா லெப்டினன்ட் ரதர்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தரோட தலைமையில தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த புரட்சியும் முறியடிக்கப்படும். அதாவது பாருங்க, அகோம் மலைவாழ் மக்களினுடைய அசாம் பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கு உறுதியளித்த பிரிட்டிஷ் யாண்டபு உடன்படிக்கையில சொல்லிட்டு வெளியே போகாம இருந்ததுனால இந்த பிரச்சனை நடக்கும். நிறையவே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அவங்க அபகரிச்ச பகுதிகள், அதனால இந்த பிரச்சனை நடக்கும். இது ரதர்ஃபோர்டு, லெப்டினன்ட் ரதர்ஃபோர்டு தான் இந்த புரட்சியை அடக்குவாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காசி எழுச்சி. எத்தனை எழுச்சிகள் இருந்திருக்குன்னு பாருங்களேன். இதுல நமக்கு எத்தனை எழுச்சிகள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ காசி எழுச்சி அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எழுச்சியாக பார்க்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா பகுதிகளில் 1829 to 33 வடகிழக்கு மாநிலமான அந்த மேகாலயால நடைபெற்ற ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சியாக தான் இந்த காசி எழுச்சி பார்க்கப்படுது. இதனுடைய தலைவர் யாருன்னா திரத் சிங். அதாவது காசி மலைகள் வழியாக பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கை சில்ஹட்டுடன் இணைக்கக்கூடிய ராணுவ சாலை அமைக்கிறதுக்கு பிரிட்டிஷார் முயன்ற போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. மலைப்பகுதிகளில் சாலை ஏற்படுத்த பிரிட்டிஷார் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வேலை செய்யறதுக்காக பெங்காலிகள், வெளியாட்கள் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்தோடனே காசி மலைவாழ் மக்கள் கோபம் அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? சோ அப்ப இதனுடைய தலைவர் வந்து நோங்க்லோ அப்படின்ற ஒருத்தரும், இன்னொருத்தர் யாரு திரத் சிங் அப்படின்ற ஒருத்தரும். சோ இவர் தான் அந்த திரத் சிங் யாருன்னா காசி பழங்குடியின மன்னர். இவர் முடிவுல என்ன பண்றாங்கன்னா அந்த காசி வீரர்கள் கொரில்லா போர் முறையில பிரிட்டிஷ் எதிர்த்து கடுமையா தாக்குறாங்க. 4 ஆண்டுகள் நடந்த போர்ல பிரிட்டிஷின் படைகள் இவங்கள தோற்கடிச்சிருது. 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்த வருஷம். சோ இந்த வருஷத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத் சிங் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அவரோட நினைவாக மேகாலயால ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 17 அன்னைக்கு யூ திராட் சிங் தினம் அப்படின்ற ஒரு தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். என்னைக்கு? ஜூலை 17. கரெக்டா இன்னைக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாகல் பந்திக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. என்ன நான் புதுசா அந்த பேரெல்லாம் கேள்விப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற பல பேர் கூட இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு இலவசமா கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து அதை பாத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அப்ப இந்த பாகல் பந்திக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த எழுச்சியுமே வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்ல தான் நடைபெற்றது. 1825 இருந்து 35 வரை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலைவர் கரம்ஷா மற்றும் அவரோட மகன் திப்பு. என்னங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துல வங்காளத்துல மைமென்சிங் மற்றும் ஷெர்பூர் பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரால் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. குத்தகைக்காரர்கள் மற்றும் ஜமீன்தாரர்களினுடைய அடக்குமுறைக்கு எதிராக வங்காளத்தினுடைய வடக்கு மாவட்டத்துல ஒரு மதக்குழு ஏற்படுத்தின ஒரு மதக்குழு தான் என்னது அப்படின்னா அந்த பாகல் பந்துகள். அது ஏற்படுத்தின போராட்டம். இந்த அமைப்பை வந்து ஷூபி துறவியான கரம்ஷா தான் நிறுவுவார். இவர் ஒரு ஷூஃபி துறவி. அவரோட மகன் திப்புசா மற்றும் பழங்குடியின தலைவரா இருக்கக்கூடிய ஜாங்கு, டோப்ராஜ் இவங்க எல்லாருமே இதுக்கு தலைமையேற்று நடத்துவாங்க. பழங்குடியினரோட பங்கு என்னன்னா இதுல அதிகமான அளவுல அவங்களை ஈடுபடுத்துவாங்க. சோ உள்ளூர் ஜமீன்தாரர்கள், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வகித்த அதிகப்படியான வரிகள், இந்த மாதிரி சட்டவிரோத கட்டணங்களை எதிர்த்துதான் இது உருவாக்கப்படும். அதே மாதிரி மத நல்லிணக்கம், சமத்துவம், பாகுபாடு இல்லாம அந்த வாழக்கூடிய உரிமை இதெல்லாத்தையும் கேட்டுதான் அவங்க வந்து புரட்சியில ஈடுபடுவாங்க. கடைசியில் அது ஆயுதம் ஏந்திய போராட்டமா 1825 ஷெர்பூர் நகரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிடுவாங்க. 2 வருஷம் அவங்க கையில தான் இருக்கும். திப்பு ஷா தலைமையிலான கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ் ஒரு பெரிய ராணுவ படையை அனுப்பும். 1833 திப்பு ஷாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து விவசாயிகளின் உரிமைக்காக தொடக்க கால எழுச்சிகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பறைசி கழகம்.
சோ பறைசி கழகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கழகமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. இந்த பறைசி கழகம் அப்படிங்கிறது இதனுடைய தலைவர் யாரா இருப்பா அப்படின்னா, இந்த பறைசிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், பாரசி இயக்கம் ஹாஜி ஹரியத்துல்லா அப்படின்னு பார்த்திருப்போம்ல, அதான் இந்த பறைசி கழகம். ஹாஜி ஹரியத்துல்லா சரிங்களா 1838 இருந்து 57 வரைக்கும் கிழக்கு வங்காளத்துல நடைபெற்ற, இப்ப இருக்கக்கூடிய பெங்களாதேஷ், அங்க நடந்த வங்கதேசத்துல பிரிட்டானிய ஆட்சியாளர்கள் மற்றும் இந்து ஜமீன்தாரர்களுக்கு எதிராக முஸ்லிம் விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்களால் நடத்தப்பட்ட ஒரு சமூக மத மற்றும் விவசாய இயக்கம். இங்க வந்து முஸ்லிம்ன்ற ஒரு வார்த்தை வருது, இதுக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்துல வந்துச்சு சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கதான் வந்திருக்குது. இந்த பறைசி கழகத்துல யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்காரர்களால் நடத்தப்பட்ட ஒரு சமூக மத மற்றும் விவசாய போராட்டம். ஜமீன்தாரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிழக்கு வங்காள முஸ்லிம்களினுடைய ஒரு போராட்டம். அதாவது இந்த இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது 2 பேர் இருக்கும். 1818 ஹாஜி ஹரியத்துல்லா அப்படின்றவரால ஒரு மத சீர்திருத்த இயக்கம் அதாவது தொடங்கப்படுது. இஸ்லாமிய மதத்துல இருந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கும் மக்கள் தங்கள் கடமைகளை முழுமையா செய்யணும் அப்படின்றது அதனோட நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறமா அவரோட மகனான துடுமியான் வருவாரு. யார் அப்படின்னா துடுமியான். அவரோட இயற்பெயர் வந்து கேட்கலாம், முக்சினுத்தீன் அகமது அப்படின்றவர். சோ இது விவசாய உரிமை போராட்டமாக வெடிக்கும். என்னன்னா ஐரோப்பிய இண்டிகோ தோட்ட தொழிலாளர்கள், அந்த தோட்ட அதிபர்கள் விவசாயிகளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க, இண்டிகோ தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவாரு, டுடுமியானோடது நிலம் உழுபவருக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லுவார். விவசாயிகள் அனைவரும் ஜமீன்தாரர்களுக்கு வரி செலுத்த கூடாதும்பாரு. சோ கிராமங்கள் தோறும் கலிஃபான்ற தலைவர்களை நியமித்து பிரிட்டிஷ் அதிகாரத்தை மீறி இந்த பாரசிகள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுய நிர்வாகத்தை ஏற்படுத்துவாங்க சரிங்களா. இந்த ஜமீன்தாரர்களும் ஆங்கில அதிகாரிகளும் ஒன்றிணைந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ஸ் கொடுத்து இதை வந்து அடக்க ட்ரை பண்ணுவாங்க. 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறமாக இது என்ன பண்ணுவாங்கன்னா தணிக்கப்பட்டுரும். டுடுமியான பல தடவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க சரிங்களா. சோ நிலம் முழுபவருக்கே சொந்தம்னு சொன்னது டுடுமியான். அடுத்ததா பில் கிளர்ச்சி. நம்ம வந்து ஏற்கனவே இந்த கிளர்ச்சிகள் வந்து பார்த்திருப்போம். ஏன்னா வந்து இது ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம படிச்சதை வச்சு இந்த பில் கிளர்ச்சி அப்படிங்கறத வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். இது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17, 19, 25, 46 சரிங்களா. சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்தது அப்படின்னா மேற்கு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு கிளர்ச்சியாக தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. இதனுடைய அந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அப்ப இதுல யாரெல்லாம் தலைவரா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவாரம் அப்படின்ற ஒருத்தர் தலைவரா இருந்திருப்பாரு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் என்னது அப்படின்னா இந்த பில் கிளர்ச்சி. சரி, இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு இந்தியாவில நடந்துச்சு. அதனால மொட்டையா மேற்கு இந்தியா அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில வாழ்ந்தவங்க தான் இந்த வில்லின மக்கள். வடக்கு தக்காணத்துக்கும் தக்காணத்துக்கும் இடையிலான மலைப்பாதைகளை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. 1817, 19 கம்பெனி ஆட்சிக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்வாங்க. பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளர்ச்சி அடங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி அவங்களால முடியாது. ஏன் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது மலைப்பாங்கான பகுதிகளில் இவங்க இருக்கிறாங்க. சோ வந்து விவசாய நெருக்கடி அதை நிறைய கொண்டு போய் அந்த இடத்துல நான் பாதை போடுறேன், ரோடு போடுறேன்னு அடிக்கடி போறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபில் இயக்கத்தை வந்து வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல கேவாரம் போறாரு. அதே மாதிரி மோதிலால் தேஜாவத் அப்படின்ற ஒருத்தரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 1818 வாக்குல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மேவாறு, தும்பூர், பனஸ்வாரா ஆகிய சமஸ்தானங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சியோட உடன்படிக்கை மேற்கொண்டதன் மூலமாக ஒரு புதிய ஒழுங்குமுறை நிறுவப்படுது. இதுக்கு எதிராக ஃபில்ஸ் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. திராவிட மொழியில இதுக்கு வில் அப்படின்றது பேர் சரிங்களா. சோ இவங்க ஏற்படுத்தின ஒரு கிளர்ச்சி தான் இது. அடுத்ததா வந்து ராமோசி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமோசி கிளர்ச்சி அப்படிங்கிறது 1822 வாக்குகள்ல நடந்த ஒரு கிளர்ச்சி தான். சோ இந்த கிளர்ச்சியும் ஒரு பிரிட்டிஷாருக்கு நிர்வாகத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சியாக தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ ராமோசி கிளர்ச்சி, இதனுடைய தலைவர் யாருன்னா சித்தூர் சிங்கு. ராமோசி பழங்குடியினர், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சி தான். பழங்குடியினர் கிளர்ச்சி தான் நிறைய இருக்கும். மகாராஷ்டிராவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழ்ந்தவங்க தான் ராமோசி பழங்குடியினர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி புரட்சியில ஈடுபடுவாங்க சரிங்களா. மராட்டிய பேரரசின் கீழே பாதுகாவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் பணியாற்றினவங்க தான் இந்த ராமோசிகள். இவங்களோட உரிமைகளை பறிப்பாங்க, கடுமையான நிலவரி விதிப்பாங்க, கொடுமையான முறைகளால பழங்குடியின மக்கள் பெரும் இன்னல்களை சந்திப்பாங்க. சோ 1822 சித்தூர் ரங் சிங் தலைமையில ராமோசிகள் என்ன பண்றாங்கன்னா சதாராவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன பண்றாங்கன்னா சூறையாடி கோட்டைகளை கைப்பற்றாங்க. 1825 to 29 பூனேல நடைபெற்ற பஞ்சத்தை அடுத்து உமாஜி ராஜா நாயக் அப்படின்றவரோட தலைமையில இந்த கிளர்ச்சி தீவிரமடையும். சோ ஆங்கிலேயர்கள் இவங்களோட கோபத்தை தணிக்கிறதுக்கு நிறைய சமரச கொள்கைகளை கொடுத்து நிலமானிய முறையெல்லாம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா
நிறைய அவங்கள இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறையில அவங்கள பணியமர்த்தி இந்த கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. இப்படியே வந்து எத்தனை கிளர்ச்சிகள் இருக்குன்னு பாருங்க. சோ ஃபர்தோலி வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா நிறைய கிளர்ச்சிகள் வந்து இருக்குது. சோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய கிளர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. சோ முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் சோட்டா நாக்பூர் பீடபூமியில நடந்ததுதான் என்னது அப்படின்னா இந்த முண்டா கிளர்ச்சி. முண்டா ரிபல்லியன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி. சோ இது வந்து 1890கள்ல இருந்து 900 வரைக்கும் சோட்டா நாக்பூர் பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு ஜார்க்கண்ட் பகுதியில பழங்குடியின மக்கள் தங்களோட உரிமைகளை பாதுகாத்து சொல்றதுக்காக நடந்தது. இதுக்கு இன்னொரு பேர் என்னது உல்குலான் கிளர்ச்சி. இதுக்கு இன்னொரு பேரு உல்குலான் கிளர்ச்சி. அப்ப வந்து நீங்க வந்து ஆர்டர் வைஸ் படுத்துங்கன்னா முண்டா கிளர்ச்சி முன்னாடி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து முண்டா கிளர்ச்சிக்கு யார் தலைமை வகிக்கிறா அப்படின்னா பிர்சா முண்டா வந்து தலைமை வகிப்பார். சரிங்களா? 1899 இருந்து பிரிட்டிஷார் மற்றும் நிலப்பிரபுக்களால பழங்குடியினரினுடைய பாரம்பரிய நில உரிமை முறை குண்டக்கட்டி முறை வந்து பறிக்கப்படும். காடுகளின் மேல இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு இருந்த இந்த உரிமை மறுக்கப்பட்டதோட அதிகமான வரிகளும் வசூலிக்கப்படும். சோ வெளிநாட்டவரும் மற்றும் கிறிஸ்தவ மிஷினரிகளோட ஆதிக்கத்தை எதிர்த்துதான் இந்த கிளர்ச்சி வந்து நடக்கும். சோ பிர்சா முண்டாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா 1900 அரெஸ்ட் பண்ணி ஜூன் 9 என்ன பண்ணுவார்னா ராஞ்சி சிறையில அவர் இறந்து போயிருவார். சோ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேய அரசு பழங்குடியினருடைய நில உரிமைகளை அங்கீகரிக்கும் வகையில அந்த சட்டத்தை வந்து போடுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரத் உப்பு கிளர்ச்சி 1844. உப்பு வரி என்ன பண்றாங்கன்னா 50 பைசால இருந்து 1 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டதுனால நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் அந்த சூரத் உப்பு கிளர்ச்சி. அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்கான விவசாயிகள் சங்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம வந்து இந்த தக்கான அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள்லயே ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா இந்த தக்கான விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்றது. தக்கான விவசாயிகள் சங்கம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1875 நடைபெற்ற ஒரு 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 எழுச்சியாக தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ இது 1875 பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, புனே, அகமது நகர் மாவட்டங்கள்ல கந்து வட்டிக்காரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. ரயத்வாரி முறையினால நிலவரி ரயத்வாரி முறையினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிலவரி வந்து கூடியிருக்கும். இடைத்தரகர்கள் வந்து ஏற்கனவே வந்து இருப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான முறைகளால அடக்குமுறை நடக்கும். சோ அப்ப வந்து அதுக்கு எதிராக விவசாய கிளர்ச்சி. நிலவரி என்ன செய்யப்படுது அப்படின்னா 50% வரைக்கும் உயர்த்தப்படுது. பருத்தி மாதிரியான வணிக பெயர்களினுடைய விலை என்ன செய்யுதுன்னா சரியுது. அப்ப அதை போட்டவங்களோட நிலைமை மோசம்தான். தொடர்ந்து வறட்சி, இதனால விவசாயிகள் வருமானத்தை இழக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அப்ப மார்வாரிகள் உள்ள வராங்க, பணம் கொடுக்குறோம் நாங்க வட்டிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட அடக்குமுறை மற்றும் ஏமாற்ற வேலைகளுக்கு எதிராக கிளர்ந்துடுறாங்க. சோ 1875 மே மாதம் பூனா மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுபா கிராமத்துலதான் அந்த போராட்டம் தொடங்குது. சோ அவங்க வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கடன் பத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீயிலிட்டு குளுத்திடுவாங்க இவங்க. சோ அப்ப இதுக்காக என்ன பண்றாங்கன்னா தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் 1879 பிரிட்டிஷ் போடுறாங்க. சோ இந்த விவசாயிகளுக்கு கடனை திருப்பி செலுத்துறதுல நிறைய சலுகைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா விஜயநகரம் ராஜாவினுடைய எழுச்சி. இது வந்து ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்ல, வடசர்க்கார் பகுதிகளில் நடந்தது. 1765 ஆங்கிலேயரினுடைய நில ஆக்கிரமிப்பு, அன்பளிப்பு வேண்டுதல் மற்றும் படைகளை கலைக்கிறதுக்காக வற்புறுத்தினதுனால விஜயநகர ராஜா என்ன பண்ணுவார்னா கலகத்துல ஈடுபடுவாரு. அடுத்து பாலிகர்கள். இந்த பாலிகர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ இந்த பாலிகர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாலிகர்கள் கழகம் திண்டுக்கல் மற்றும் மலபார் பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அதாவது 1799 இருந்தே இந்த கிளர்ச்சி வந்து இருக்கும். திருநெல்வேலி, திண்டுக்கல், சிவகங்கை அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய நிர்வாக கொள்கைகளுக்கு எதிராக உள்ளூர் குறுநில மன்னர்களால் நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஆங்கிலேயரினுடைய அடக்குமுறை நிலவர திட்டத்துக்கு எதிராக திண்டுக்கல் மற்றும் மலபாரை சேர்ந்த பாலிகர் அப்படின்னா யாருன்னா குறுநில மன்னர்கள், அவங்களால நடத்தப்பட்ட ஒரு உள்நாட்டு எழுச்சி. சோ வரி வசூலிக்கும் அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் தங்கள் கையில் எடுக்க முயன்றிருப்பாங்க. சோ இதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரமாக ஆட்சி செய்துட்டு வந்த குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை பண்ணுவாங்க. சோ முதல் பாலிகர் போர் 1799 பாளையக்காரர்கள், அதான் அந்த பாலிகர்கள். அப்ப யாரு ஃபர்ஸ்ட்? கட்டபொம்மன். ரெண்டாவது தீரன் சின்னமலை, அவங்க மருதுபாண்டியர்கள், இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா. 1801 800 அந்த இடத்துல நடந்த இரண்டாம் புரட்சி. சோ அதுக்கப்புறமா கர்நாடக உடன்படிக்கைக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் இந்த கிளர்ச்சியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடக்கிடுவாங்க. அடுத்து திவான் வேலுத்தம்பி கழகம். இந்த திவான் வேலுத்தம்பி கழகம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். திவான் அப்படின்றது நம்மளோட ரஜினி சாரோட படத்துல எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க, திவான் அப்படின்னு சொல்லுவாரு. சோ திவான் வருவாரு. அப்ப திவான் வேலுத்தம்பி கிளர்ச்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு கழகம். இது எந்த பகுதியில நடந்ததுன்னா திருவிதாங்கூர் பகுதியில நடக்கக்கூடிய ஒரு இது. சோ இந்த திவான் வேலுத்தம்பி கழகம் வந்து 1800கள்
805 808 அந்த பகுதிகளில் பிரிட்டிஷ் ஏகாதிபதிக்கு எதிராக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னரான திவான் வேலுத்தம்பி பொறுப்பேற்று நடத்தின ஒரு சுதந்திர போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆங்கிலேயர்களுடைய படைகளை நிர்வகிக்கிறதுக்காக அவங்க கோரிய அதிகப்படியான கப்பத்தொகையை செலுத்துறதுக்கு என்ன பண்ணிடுவாருன்னா இவர் மறுத்துருவாரு. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சமஸ்தானத்தினுடைய செலவை குறைக்கிறதுக்காக நாயர் படையினுடைய எண்ணிக்கையை வேலுத்தம்பி குறைச்சதுக்கு அப்புறம், அதாவது சமஸ்தானத்தினுடைய செலவை குறைக்கிறதுக்காக படைகளுடைய எண்ணிக்கையை என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவர் வந்து குறைப்பாரு, வேலுத்தம்பி நாயர் வந்து குறைப்பாரு. சோ அப்ப வந்து வீரர்கள் அவருக்கு எதிராகவே கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அப்ப இங்க 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு குந்தாரா பிரகடனம் ஒண்ணு நடக்கும். என்ன அப்படின்னா 1809 பிரிட்டிஷ் ஆட்சியை வேற எடுக்கிறதுக்கு வேலுத்தம்பி குந்தாரா அப்படின்ற இடத்துல மக்களை வந்து ஒன்று திரட்டி ஆவேசமா முழக்கமிடுவாரு. இது குந்தாரா பிரகடனம். கொச்சி திவான் பாலியதாசான் அப்படின்றவர் இவங்களுக்கு ரொம்ப உதவுவாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த படைகள்ல ஆங்கிலேயர்களால கடுமையாக நசுக்கப்பட்டுரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திவான் வேலுத்தம்பி கழகம் வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டம், தன்னோட படைகளை நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. சோ அந்த விஷயத்துக்கு அதிகமான செலவாகும். அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த படை வீரர்களோட எண்ணிக்கையை குறைச்சோன்னே அந்த வீரர்களே இந்த திவான் வேலுத்தம்பிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி நிலவரியும் அங்க அதிகம். சரிங்களா. அடுத்து ரம்பா கிளர்ச்சி. ரம்பா கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கடலோர ஆந்திர பகுதிகள் நடந்த ஒரு கிளர்ச்சியாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா புதிய காடுகள் ஒழுங்குமுறை திட்டம் மற்றும் ஆங்கிலேயர்களுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக நடைபெற்றுச்சு. இதோட தலைவர் வந்து அல்லூரி சீதாராமராஜு. சோ இதோட இந்த கழகங்களினுடைய ஒரு பார்ட் 1 வீடியோ நம்ம வந்து பார்த்திருக்கோம். பார்ட் 2 வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.